தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 2ஆம் வாரம் செவ்வாய் திருப்பலியில் நாம் அனைவருமே இணைந்திருக்கிறோம். இணையத்தின் வழியாக பங்கேற்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் இந்த கல்வாரி பள்ளியில் ஒப்புக் கொடுத்து உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பங்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறோம். நீங்களும் பயபக்தியோடு இந்த கல்வாரி பள்ளியில் இணைந்து ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். செவ்வாய்க்கிழமைகளில் பொதுவாக நாம் இந்த நாளை புனித அந்தோனியாருக்கு ஒப்புக் கொடுத்து அவருடைய பரிந்துரையின் பெயரில் நாம் ஜெபிக்கிறோம். கூடுதலாக இன்று நாம் புனிதர் சியனா நகர் கத்திரின் அவருடைய நினைவையும் திருச்சபை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது. அவர் இத்தாலியில் பிறந்து சிறு வயதிலேயே கடவுள் மீது பக்தி கொண்டு தன்னுடைய புற அடையாளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் 25 பிள்ளைகளில் ஒருத்தராக பிறந்து ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தும் தன்னை எளிமையாக மாற்றிக்கொண்ட அற்புதமான புனிதர், ஒரு கன்னி. அவர்கள் சின்ன வயசில் இருக்கும் பொழுது வீட்டில் கீழேருந்து மாடிக்கு மேலே ஏறும்போது ஒவ்வொரு படியிலையும் முழங்கால் படியிட்டு அருள் நிறைந்த மாதிரியே சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு அன்னையின் மீது பக்தி கொண்டவராக இருந்திருக்கிறார். அது மட்டும் கிடையாது, 14ஆம் நூற்றாண்டில் அந்த நேரத்தில் நிறைய திருச்சபைக்கு திருத்தந்தையர்களுக்கு பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகளில் ஆலோசனைகள் கொடுத்து ஒரு மறை வல்லுநராகவும் சிறப்பாக வாழ்ந்திருக்கிறார். 33 வயசில் இறந்தாலும் மிக சிறப்பாக தன்னுடைய குறுகிய காலகட்டத்தில் ஆண்டவருக்கு தன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்து ஆண்டவருடைய காட்சியை தன்னுடைய அறையில் கண்டு பேறு பெற்றவராக இருக்கக்கூடிய அந்த புனிதர் வழியாகவும் சிறப்பாக இந்த நாளில் நாம் ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, ஆண்டவரின் பாடுகளை ஆழ்ந்து சிந்திக்கவும் உமது திரு அவைக்கு பணிபுரியவும் புனித கத்திரினை இறையன்பால் பற்றி எறிய செய்தீரே. அவரது பரிந்துரையால் மக்களாகிய நாங்கள் கிறிஸ்துவின் மறை நிகழ்வில் இணைந்திருந்து அவருடைய மாட்சி வெளிப்படும் போது அவரோடு என்று மக்களித்திட அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 32 முதல் 37 முடிய. அந்நாள்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர்.
அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலபுலங்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். சைப்ரஸ் தீவை சேர்ந்த யோசேப்பு என்னும் லேவியர் ஒருவர் இருந்தார். இவருக்கு திருத்தூதர்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பொருள்படும் பர்னபா என்னும் பெயரை கொடுத்திருந்தார்கள். அவர் தமது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்தூதர்களது காலடியில் வைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர், நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மானிட மகனில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அவர் உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறைவசனங்கள் 7-15 வரை. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது. ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கதேம் அவரை பார்த்து, இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீர் இஸ்ரேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே. எங்களுக்கு தெரிந்ததை பற்றி பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம். எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால், விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும்போது எப்படி நம்பப் போகிறீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் அடிப்படையில் கடவுள் நமக்கு மிகப்பெரிய ஒரு அழைப்பை விடுக்கிறார். நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். ஏன் நம்ம மறுபடியும் பிறக்கணும், எப்படி மறுபடியும் பிறக்க முடியும் அப்படிங்கிற சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கையில் அதை கொஞ்சம் சோதித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் மாற்ற பார்ப்போம். நீங்கள் இந்து சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சைக்கிள் ஆஃப் ரீபர்த் அப்படின்னு சொல்லுவாங்க, சம்சாரா அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு பிறப்பு என்பது திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி இந்த உலகத்தில் நான் பிறந்து இறக்குறேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய செயல்களின் அடிப்படையில் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் எனக்கு இன்னொரு பிறப்பு இருக்கும். நான் மோட்சம் அடைகிற வரைக்கும், மோக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க, அது அடைகிற வரைக்கும் எனக்கு பிறப்பு என்பது அது வந்துக்கிட்டே இருக்கும். அதான் சைக்கிள் ஆஃப் ரீபர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய பாவங்களிலிருந்து நான் கழுவப்பட்டு முழுமையாக மோட்சம் அடைகிற வரைக்கும் அது என்னுடைய செயல்களின் அடிப்படையில் இருக்கிறது. நான் நல்ல விஷயம் செய்கிறேன் அப்படின்னா என்னுடைய பிறப்பு இன்னும் கொஞ்சம் உயர்வாக இருக்கும். என்னுடைய செயல்கள் ரொம்ப தாழ்வாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், நான் மோசமான விஷயத்தில் செயல்படுறேன் அப்படின்னு சொன்னால் நான் விலங்காக கூட பிறக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. இது நிறைய சமயங்களில் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவ சமயத்தில் இந்த சைக்கிள் ஆஃப் ரீபர்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. நம்ம உயிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்புகிறோம். ஆனால் இந்த மறுபிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை ஃபிசிக்கலாக நம்ம திருப்பி பிறப்போம் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்ம பிறக்கணும், திரும்பி பிறக்கணும் அப்படிங்கிற அழைப்பை நிக்கோதேமுக்கு அந்த கான்வர்சேஷனை நம்ம பார்க்குறோம் நேற்று இன்றைய வாசகங்களில். அதான் ஏன் பிறக்கணும், எப்படி பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எந்த விதத்தில் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுட்ட பேசும்பொழுது நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழைப்பை விடுக்கிறார். நாம் எப்படி பிறக்கணும், ஏன் பிறக்கணும்? 1993ஆம் ஆண்டு சூடானில் ஒரு புகைப்படம் எடுக்கப்படுகிறது. ஒரு குழந்தை பசியால் வாடி சுருண்டு விழுந்து கிடக்கிறது. ஒரு கழுகு பின்னாடி காத்து கொண்டு இருக்கிறது. அந்த குழந்தை எப்போ சாகும், தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வறுமையினுடைய கொடூரம். அந்த காலகட்டத்தில் தினந்தோறும் 10-13 குழந்தைகள் பசியினால் இறந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லுது. அந்த புகைப்படம் வெளியாகி உலகையே உலுக்கியது. அந்த புகைப்படம் எடுத்தவருக்கு விருது கொடுத்தாங்க, கெவின் கார்ட்டருக்கு. இருந்தபோதுமே அவருடைய குற்ற உணர்வு, அவர் தற்கொலை செய்து கொள்கிறார். அதே காலகட்டத்தில் 1992-93 இங்கே மதுரையில் நாராயண கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வெளிநாட்டில் வேலை கிடைக்கிது. அவர் ஒரு செஃப். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்பொழுது அவர் ஒரு காட்சியை பார்க்குறாரு. ஒரு மனநிலை சரியில்லாதவர் யாரோ சாப்பிட்டு வாந்தி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். அதை பார்த்து அவர் தன்னுடைய வேலையை தூக்கி எறிந்து விட்டு தான் சேமித்த அந்த பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு தினந்தோறும் சாப்பாடாக்கி வண்டியில் எடுத்துக்கிட்டு போய் ஒரு சில வாலண்டியர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு அவங்கள குளிப்பாட்டி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, சாப்பாடு இல்லாத ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றளவும் கூட அந்த பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறார். சமூகத்தில் இந்த ஏற்றத்தாழ்வுகள் இன்றைக்கும் இருக்குது. 21ஆம் நூற்றாண்டுலேயும் இருக்குது. நம்ம நிறைய மாறிட்டோம், அறிவியலில் வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும் ஒரு பக்கம் சமூகம் சாப்பாட்டுக்குன்னே திருவிழா நடத்தி விதவிதமாக சாப்பிடக்கூடிய ஒரு சமூகமும் இருக்குது. ஒரு நேரம் சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். இன்னமும் ஊட்டச்சத்து குறைவினால் வாழக்கூடிய இந்திய குழந்தைகள் எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. நம்ம நாட்டை மட்டும் எடுத்துக்கலாமே. இந்த சமூகம் இப்படி ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை யார் இப்படி உருவாக்கியது? கடவுள் உருவாக்குனாரா? நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நான் மேல் ஜாதி, நீ கீழ் ஜாதி, நான் பணக்காரன், நீ ஏழை, நான் சிவப்பு, நீ கருப்பு அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வு வேறுபாடு கடவுள் உருவாக்குனாரா? நிச்சயமா இல்லை. இது எப்படி உருவாகியது? ரொம்ப ஒரு அருமையான உதாரணத்து மூலமாக சொல்லுவாங்க. கடவுள் என்ன பண்ணுறாரு, மக்கள் கூட்டத்தை பார்த்து, அங்கே ஒரு மாமரம் இருக்கிறது, அங்கே நிறைய மாம்பழம் இருக்குது, நீங்கள் ஓடி போய் ஆளுக்கு ஒரு மாம்பழம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறார். வேகமாக ஓட்டுறாங்க. ஒரு சில பேர் முன்னாடி ஓடி போய் 1க்கு 2 எடுத்துக்கிறாங்க, 3 எடுத்துக்கிறாங்க. பின்னாடி வர்றவங்களுக்கு மாம்பழம் இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒன்று தான்.
அதுதான் சரிசமமாக கடவுள் எல்லாத்துக்கும் கொடுக்குறார். அப்போது பின்னாடி வர்றவங்க எங்களுக்கு மாம்பழம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதை எடுத்துக்கிட்டவங்க 2-3 எடுத்துக்கிட்டவங்க எனக்கு நீ அடிமையாரு, எனக்கு நீ வேலை செய். இப்படி தான் ஏற்றத்தாழ்வுகளை மனிதன் உருவாக்குகிறான். நம்முடைய சுயநலத்தினால் இந்த ஏற்றத்தாழ்வுகள் உருவாகிறது. இது கடவுள் விரும்பிய இறையாட்சி அல்ல. கடவுள் விரும்பிய உலகம் இது அல்ல. ஆக நாம் நம்முடைய சுயநலத்தினால் உருவாக்கி இந்த சமூகத்தை மறுபடியும் சரி செய்யக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. அதுக்கு தான் இந்த மறுபிறப்பு. நாம் இந்த உலகத்திலேயே மறுபிறப்பு அடைய வேண்டும். இயேசு கிறிஸ்து ரொம்ப ப்ராக்டிக்கலான ஆள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவ ஒரு கடவுளாக மட்டுமே பார்த்து நான் ஒரு மேஜிக் செய்து நான் கேட்குறதெல்லாம் நீ கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு மட்டும்தான் நம்ம அவரை பார்க்குறோம். நீங்கள் அவருடைய மனித வாழ்வை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவரை போல ஒரு சமூக புரட்சியாளரை பார்க்கவே முடியாது. அவரை போல பொது உடைமையை கற்பித்தவரை பார்க்கவே முடியாது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தன்னை ஏழை எளிய மக்களோடு அடையாளப்படுத்திக் கொள்கிறார். அவரை ஒரு பணக்கார இளைஞன் பின்பற்றுறதுக்கு ஆசைப்பட்டு வர்றான். அப்போ கேட்குறேன், உன்னை நான் பின்பற்றேன்னு சொல்லும் பொழுது நீ கட்டளைகள்லாம் கடைபிடி அப்படின்னு. நான் கடைபிடிக்கிறேன், சின்ன வயசுலேருந்து கடைபிடிக்கிறேன். என்ன சொல்கிறாரு, உன்னுடைய சொத்தை விற்று நீ ஏழைகளுக்கு கொடு அப்படின்னு சொல்கிறார். அவனை விருப்பம் இல்லாமல் திரும்பி சென்று விடுகிறான். நீங்கள் அறிவிற்ற அந்த செல்வன் ஓமையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிக அற்புதமாக தெரியும். அவன் சொல்லுவான், நிறையா களஞ்சியத்தை நான் என்ன பண்ணுவேன், நிறையா இன்றைக்கி விளைச்சல் வந்துருச்சு, அது கொடுக்கறதுக்கு மனசு கிடையாது அவனுக்கு. அப்போ அந்த ஓமையில் ரொம்ப அருமையாக சொல்ல கடவுள் சொல்லுவார். அவன் என்ன சொல்கிறான், களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்டுவேன், நான் சேர்த்து வச்சுக்குவேன் ஒழிய இன்றைக்கி நம்ம சேர்த்து வைக்கிற மனப்பான்மை நமக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு போதும் அப்படிங்கிற எண்ணம் வரவே வராது, பத்தவும் பத்தாது. நம்ம சேர்த்துக்கிட்டே தான் இருப்போமே ஒழிய அதை என்றைக்குமே வெளியில் கொடுக்க மாட்டோம். அதான் ரொம்ப ஒரு கதை மூலமாக ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க. ஒரு பணக்காரன் ஒரு ஊரில் இருந்தான். அந்த பணக்காரன் நிறைய சொத்து வச்சுருந்தான். அப்போ அதை வெளியில் கொடுக்கறதுக்கு ஒரு மனமே கிடையாது, மக்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு மனமே கிடையாது. அப்போ அதே ஊரில் ஒரு மதிக்கத்தக்க ஒரு குரு இருந்தார். அப்போ அவர் தன் வீட்டுக்கு அவர் வரணும் அப்படின்னு சொல்லி அவன் ஆசைப்பட்டான். அதே போல் ஒரு நாள் சாப்பிட கூப்பிட்டான், வந்தார், சாப்பிட்டாரு, வீட்டை சுற்றி காட்டினான், எனக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய வீடு, எவ்வளோ செல்வம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் மக்களுக்கு கொடுக்குற அவனுக்கு மனம் கிடையாது. இவனுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், ஒரு ஊசி எடுத்து இதை கொடுத்து, பாருப்பா எனக்கு நிறைய ட்ரெஸ்லாம் கிடையாது, ஒரு 2 துணி தான், அது கிழிஞ்சு போச்சுன்னா தச்சு தான் நான் போட்டுக்கிறேன், நீ செத்து மேலே வரும்பொழுது இதை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறார். அவன் சொல்கிறான், இந்த ஊசி எப்படி நான் மேலே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், இந்த ஊசியை கூட உன்னால் மேலே கொண்டு வர முடியல அப்படின்னு சொன்னால் இவ்வளோ சொத்தை நீ எப்படி மேலே கொண்டு வருவேன், அதை நீ மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடு அப்படின்னு சொல்லுவார். அப்படியாக இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில் தன்னை முழுக்க ஏழை எளிய மக்களோடு அடையாளப்படுத்தி கொண்டு யாரெல்லாம் இந்த ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கினார்களோ அவர்களுடைய மனதை மாற்றி மீண்டுமாக இந்த சமூகம் கடவுள் விரும்பிய இறையாட்சியாக மாறணும் அப்படிங்கிறது தான் அவருடைய விருப்பம். அதனால தான் அவர் சொல்கிறாரு, இறையாட்சி ஏதோ அங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படின்லாம் இல்லை, அது உங்களுக்குள் இருக்கிறது. நீ அதை உணர்ந்து கொண்டு நீ மனம் மாறும் பொழுது நான் என்னுடைய சுயநலத்தினால்தான் இப்படியாக இந்த மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, நீ உணர்ந்து நீ மாறும் பொழுது கண்டிப்பாக மறுபிறப்படையும் பொழுது இந்த சமூகத்தில் மாற்றம் ஏற்படும். அவர் இந்த சமூகத்தை மட்டும்தான் பற்றி பேசுகிறார், மறு உலகத்தை பற்றிலாம் அவர் பேசவே கிடையாது. இந்த சமூகத்தை மாற்றணும் அப்படின்னு சொன்னால், இறையாட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் நீ மாற வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய விருப்பம். இந்த மறுபிறப்பு எப்படி கிடைக்கும், நீ தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். தூய ஆவி உனக்கு இந்த பிறப்பை கொடுப்பாரு. தூய ஆவியால் உட்கொள்ளப்பட்ட அந்த முதல் கிறிஸ்தவனுடைய வாழ்வை தானே இன்னைக்கு முதல் வாசத்தில் நம்ம வாசிக்கிறோம். அங்கே பாருங்க, எல்லாத்தையும் அவங்க பொதுவாக வைத்திருந்தார்கள், எல்லாம் ஒரு உயிராக இருந்தார்கள், ஒரே உள்ளமாக இருந்தார்கள். அங்கே தேவையில் உழல்பவர்கள் யாருமே இல்லாமல் இருந்தார்கள். எப்படிப்பட்ட முதல் கிறிஸ்தவர்கள், அவர்களை பின்பற்றிய கிறிஸ்தவர்கள் இன்று நாம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் வாழ்கிற குடும்பத்தில் சமூகத்தில் பாருங்க, எந்த அளவுக்கு நீங்கள் ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கிறீங்க, மக்களை எந்த அளவுக்கு நீங்கள் ஒதுக்கி கொண்டு இருக்கிறீர்கள். ஒன்று நாம் ஒதுக்கப்படுவோம், இல்லை ஒதுக்குறவங்களாக இருப்போம். இந்த மனநிலை மாறணும் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் நாம் பிறக்க வேண்டும். அது தூய ஆவியினுடைய வல்லமையால் மட்டும்தான் நடக்கும். ஆக நீங்கள் தூய ஆவியினுடைய வல்லமையால் உட்கொள்ளப்பட்டு இந்த சமூகத்தில் கடவுள் விரும்பிய இறை ஆட்சியை உருவாக்க எல்லா மக்களும் சரிசமமாக பிறக்கிற அத்தனை பேரும் மகிழ்ச்சியோடு அவர்கள் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள், அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளும் வரும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய மிகப்பெரிய கருவியாக மாறி இந்த சமூகத்தை மாற்றக்கூடிய மிகப்பெரிய சீடராக நம்ம மாறுகிறோம். அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா சீடராக மாறுறதுக்கு? நீங்கள் மறுபடியும் பிறக்க தயாராக இருக்கிறீங்களா? நீங்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ள தயாராக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை இந்த நேரத்தில் ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து திருப்பலியில் நாம் ஜெபிப்போம்.
உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். கருணையின் இறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. கருணையின் இறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறைநிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் மக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும்
உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் மேதுகு ஆரைக்கராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் உள்ளம் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமண் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உட்களும் திருவுள்ளும் திறத்தமே திருப்பிக்கும் தன்னைக்குள்ளாக்காமல் நமது பரிவிரக்கத்தின் மனதை குண்டலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் வருமனதாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் செபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களை எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்தவாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்பவாரும். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதோ ஆண்டவருடைய கிருபைக்காக ஏங்கி நிற்கிற அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் அவர் பாதம் ஒப்படைத்து, இதோ இந்த பாடல் வழியாக ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுமே, இதயத்தை மாற்றியருளுமே, தூய ஆவியின் வல்லமையால் என்னை நிரப்பியருளுமே என்று சொல்லி இந்த நேரத்தில் நம் அனைவருமே உருக்கமாக ஜெபிப்போம்.
நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அன்பிற்குரியவர்களே, இதோ நாம் இந்த உலகத்தில் நமக்கு செல்வம் ஒன்றே நிலையானது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இதோ பொருட்கள், நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த பொருட்கள், பணம், பதவி, அதிகாரம், பட்டம், இது மட்டுமே நமக்கு வாழ்வு என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே. ஆனால் ஆண்டவருடைய கிருபை ஒன்று இருந்தால் போதும். அவரே நம்மை எந்நாளும் காத்து கொண்டிருப்பவர், நம்மை அணு அணுவாக பாதுகாத்து நம்மை வழிநடத்தி வருகிற அன்பு தெய்வம் அவரே. தூய ஆவியினால் நம்மை நிரப்பி நமக்கு புது வாழ்வை கொடுக்கக்கூடியவர் அவரே. நமக்கு புது பிறப்பை கொடுக்கக்கூடிய அந்த தேவனுடைய கிருபைக்காக இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போமா? பலவித சோதனையால் புடமிடப்பட்டோம் ஐயா, பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். பலவித சோதனையால் புடமிடப்பட்டோம் ஐயா, பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது கிருபை மட்டும் எங்களுக்கு போதுமே. உம்முடைய கிருபைக்காக ஏங்கி நிற்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளையும் பாதம் சம்பித்து ஜெபிக்கிறோம் அன்பு ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் என்கிற எண்ணத்தை எங்களுக்கு கொடுத்துள்ளோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் மாயைக்குள் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் பணம், பதவி, பட்டம், இது மட்டும் எங்களுக்கு போதும், இதுதான் எங்களுடைய வாழ்வை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை எண்ணங்களையும் தூக்கி எறிந்து விட்டு உம்முடைய கிருபைக்காக ஏங்கி நிற்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்க தரலும் ஆண்டவரே. இதோ எங்களுடைய சுயநலத்திற்காக அடுத்தவர்களுடைய வாழ்வை கெடுத்து அடுத்தவர்களுடைய வாழ்வை நாங்கள் நாசம் செய்து இதோ இந்த பட்டம், பணம், பதவிக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, எங்களை நீ மன்னித்து இந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவிசாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருளுதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.